வந்தடையத்தக்க கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 42 அதிகாரம் 7 வசனத்தில் 8 வசனத்தில் கோராகின் புத்திரர்கள் பாடுகிற இந்த பாடலினுடைய வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 வசனத்தையும் சேர்த்து படிக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரும் பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோടെ திரிய வேண்டும் என்று சொல்லுகிறதாக அவர்கள் பாடின பாடலின் வரிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலக வாழ்க்கை நமக்கு ஒரு வறண்டு போன சூழ்நிலையை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஒரு அலைகளுக்குள்ளாக சிக்கி கொண்டது போல, கடற்பாசி சுற்றி கொண்டது போல, துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்து கொண்டது போல, மரண கன்னிகள் சூழ்ந்து கொண்டது போல ஒரு வாழ்க்கையில்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மார்க்கு 4 அதிகாரம் 18 வசனத்திலே, வசனத்தை கேட்டும் உலகக் கவலைகளும் ஐசுவரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இன்றைக்கு மனிதர்கள் அநேக கவலைகளினால் நிரப்பப்பட்டு உலக கவலைகள் சூழ்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, ஐசுவரியத்தின் மேல் ஒரு திருப்தி இல்லாமல் அதை எப்படியாயிலும் அதிகமாய் சம்பாதிக்க வேண்டுமென்று அதிலே மயக்கம் உற்றவர்களாக, மற்றவைகளை இச்சிக்கக்கூடிய மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து, இவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே உட்பிரவேசிக்கிறபடினாலே அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாக, தேவ கிருபையை இழந்தவர்களாக, தேவனுடைய வழி நடத்துதல்களை இழந்தவர்களாக, தேவனுடைய கிரியைகளை இழந்தவர்களாக அவர்கள் வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனால் தண்டிக்கப்படுகிறது போல உணர்கிற சூழ்நிலையை அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் எந்த ஒரு மனிதனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. சத்துருவானவன் யோபுவை எப்படி அவன் ஆண்டவரிடத்திலே அவன் பெர்மிஷன் கேட்டுக்கொண்டு அவன் சோதித்தானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட உலக கவலைகளிலே, ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களிலே, மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளிலே நாம் மயங்கி கிடந்தோம் என்று சொன்னால், அவைகளுக்கு அடிமையாகி கிடந்தோம் என்று சொன்னால், தேவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்ட சாத்தானுடைய கிரியைகள் நமக்கு இப்படியாய் காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அலைகளும் திரைகளும் எல்லாம் நம்மேல் புரண்டு போகிறது போல, ஏதோ ஒரு அலைகளுக்குள்ளாக ஒரு பெரிய வெள்ளத்திற்கு அடியிலே மாட்டிக்கொண்டது போல அவைகளெல்லாம் நாம் மூழ்கி கிடக்கிற அந்த நேரத்தில் அவைகள் நம்மேல் புரளுகிறது போல ஒரு சூழ்நிலை. உலகத்தினுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், இவைகள் எல்லாம் நம்ம மேலே புரண்டு போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது நாம் நினைக்கக்கூடிய காரியம், இந்த உலகம் எனக்கு ஒரு வறட்சியாய் காணப்படுகிறது. இதை உணர்ந்தவர்களாகத்தான் கோராகின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி, உலக வாழ்க்கையில் அடிபட்டு நொறுக்கப்பட்டு அலைகளும் திரைகளும் புரண்டு போகிற ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய இருதயம் இப்படியா ஏங்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, தண்ணீர் இல்லாத இடத்துல மானானது ஏதாவது நீரோடைகள் கிடைக்காதா என்று வாஞ்சித்து கதறுகிறது போல, ஒவ்வொரு நாளும் தண்ணீருக்குள்ளாக சிக்கி கொண்ட நிலைமையில் இருக்கிற நான் அதிலிருந்து தப்பிக்கொள்கிறதற்கு ஒரு துரும்பாயிலும் எனக்கு கிடைத்து விடாதா, அதை பிடித்து கொண்டு நான் தப்பி விடுவேனா என்கிற நிலைமையில் வாழ்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உருவாகும் என்று சொன்னால், என் ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே அது தாகமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ன
பிரசனத்தை மாத்திரம் வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபையை மாத்திரம் வாஞ்சிக்கிறது, உம்முடைய கிரியைகளை வாஞ்சிக்கிறது, உம்முடைய வழிநடத்துதலை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் வறண்ட சூழ்நிலையில் தேவ பிரசனத்தை அவன் நினைக்கிறானோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் அவன் வந்தடையத்தக்க ஒரு கண்மலையாக அவர் அங்கே காட்சியளிக்கிறார் என்கிறதை இந்த சங்கீத பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். அவர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். வாஞ்சிக்கிற ஒரு மனிதனுக்கு தேவனை மாத்திரம் உலகத்தின் கவலைகளை விட்டுவிட்டு, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை விட்டுவிட்டு, மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளை விட்டுவிட்டு, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது என்று எந்த ஒரு மனிதன் சொல்லி வறண்ட சூழ்நிலைகளில் தேவனுடைய பிரசன்னத்தை மிகுதியாய் வாஞ்சிக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபையை பகல் காலத்திலே கட்டளையிடுகிறார். காலத்திலே அவனுடைய வாயிலே புதிய பாடல்களை தந்து அவனை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதற்கு பின்பாக சொல்லுகிறார், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, நான் தேடுகிறதெல்லாம் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துரும்பு கிடைத்தாயிலும் நான் தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் என் வாழ்வில் ஒரு பெரிய கண்மலையாக அவர் எனக்கு தென்படும் பொழுது அதிலே நான் ஏறி நான் தப்பிக்கொள்ள முடியும். பயங்கரமான குழி, உளையான சேறு, இவைகளிலே சிக்கிக்கொண்ட மனிதனை அவர் தூக்கி எடுத்து அவனுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிற ஒரு ஆண்டவர். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 71ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், அலைகளும் திரைகளும் எங்கள் மேல் புரண்டு போகிறது ஆண்டவரே. உலகத்தின் சூழ்நிலைகளும், உலகத்தின் பிரச்சனைகளும், நோய்களும், வியாதிகளும், பற்றாக்குறைகளும் எங்கள் மேல் புரண்டு போய் கொண்டிருக்கிறது. இவைகளின் மத்தியிலே மனிதர்கள் செய்கிற துரோகங்கள், இவைகளெல்லாம் எங்கள் மேல் புரண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தென்படுகிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே அவைகள் தாகமாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக, நாங்கள் ஏறி தப்பித்துக் கொள்கிற கண்மலையாக நீர் இருக்கிறபடியினால நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இருதயத்திற்கு ஒரு சமாதானமான வார்த்தைகளை சொல்லுகிற அந்த காரியத்தோடு கூட இந்த சங்கீதம் முடிவடைகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே என்னுடைய முகத்துக்கு இரட்சிப்பு தருகிற ஒரு ஆண்டவர், என்னுடைய முகத்தை இரட்சிக்கிற ஒரு ஆண்டவர், அவருடைய சமூகத்தினின்று இரட்சிப்பை கட்டளையிடுகிற ஒரு ஆண்டவர், அவரை என்னுடைய வாழ்நாளெல்லாம் துதிப்பதுதான் அது எனக்கு தகுதியாயிருக்கும் என்று இந்த சங்கீதத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். மோசே 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்தின போதிலும், ஒரு பெரிய தலைமைத்துவத்தை அவன் பெற்றிருந்த போதிலும், அவன் யாத்ராகமம் புத்தகத்திலே அவன் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களிலே 18ஆம் வசனங்களிலே சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்மை நான் அறிய வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை அறிய வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும், என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறபடினால அப்படிப்பட்ட தேவனை நான் இன்னும் அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவிங்க ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பீங்க என்று சொல்லி கதறுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் கோராகின் புத்திரர்கள் அவர்களும் அப்படியாய் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை தேடி என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும், பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும், உம்மை அறிகிறதற்கு, அவரை அறிகிறதற்கும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிகிறதற்கும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிகிறதற்கும் ஆண்டவரே, நான் அந்த காண்கிற எல்லாவற்றையும், இந்த உலகத்தினுடைய கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் மற்றும் எனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கூட எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்று விட்டேன் ஆண்டவரே. நான் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரிடத்தில் நெருங்குகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த உலகத்தில் வறட்சியான சூழ்நிலையில், வறண்டு போகிற ஒரு நிலைமையில், அலைகளும் திரைகளும் புரண்டு போகிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா?
கண்மலையாகிய வந்தடையத்தக்க கண்மலையாகிய அந்த கிறிஸ்து நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறபடினால அந்த கண்மலையின் மேலே நாம் அடைக்கலம் புகுந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் தப்பித்து கொள்ள முடியும். நம்முடைய வாஞ்சை இப்படி இல்லை என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய மரணம் நடந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசம் போல இருக்கும். என்னுடைய ஆதிகாலையில் நான் எழுந்தவுடனே என்னுடைய ஆத்துமா என் தேவன் மேலேயே, என் ஜீவனுள்ள தேவன் மேலேயே அவரை தேடும்படியாக, அவருடைய முகத்தை தேடும்படியாக, அவருடைய மகிமையை தேடும்படியாக, அவருடைய பிரசனத்தை தேடும்படியாக அவை செல்லவில்லை என்று சொன்னால் எனக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய மரணம் நடந்திருக்கிறது. என்னை ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்த்து, என் ஆண்டவரே, என் ஆத்துமா எதன் மேல் தாகமாயிருக்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா என் தேவன் மேலே வாஞ்சித்து கதறுகிறதா, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறதா என்பதில் நாம் கரிசனை உடையவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் வந்தடையத்தக்க கண்மலையாய் அந்த கிறிஸ்துவின் மேலாக நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே புரண்டு வருகிற எல்லா அலைகளுக்கும் திரைகளுக்கும் துர்ச்சன பிரவாகங்களுக்கும் மரண கண்ணிகளுக்கும் அவர் விடுதலையாக்கி நம்மை காத்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.